ரம்மியமான சூழலில் விசாலமான கார் பார்க்கிங் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான புதிய மையத்தை பிரபல மலையாள பட இயக்குநர் சிபிமலையில் திறந்து வைத்தார். கோவை கந்தைகவுண்டன் சாவடி பகுதியில் ஹார்மனி கன்வென்ஷன் சென்டர் துவக்க விழா வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. ஃபியூச்சர் கேரியர் குழுமங்களின் நிர்வாக இயக்குநர், ஹார்மனி கன்வென்ஷன் மையத்தின் இயக்குநருமான மனோஜ் மனையத்தோடி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பிரபல மலையாள பட இயக்குநர் சிபிமலையில் கலந்து கொண்டு புதிய மையத்தை திறந்து வைத்தார். விழாவில் கௌரவ விருந்தினர்களாக பிரபல நடிகை அதித்தி ரவி, இயக்குநர் சுந்தர்தாஸ், சவானி குழுமத்தின் அரங்காவலர் சவானி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதிதாக துவங்கப்பட்ட ஹார்மனி கன்வென்ஷன் மையம் குறித்து மனோஜ் மனையத்தோடி கூறுகையில், நல்ல விசாலமான கார் பார்க்கிங் வசதிகளுடன் கூடிய இந்த அரங்கம் திருமணம் போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகள் மற்றும் சிறிய பிறந்தநாள் விழா போன்ற நிகழ்ச்சிகள், அரசியல் தொடர்பான கூட்டங்கள் என அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்றவாறு வசதிகள் இருப்பதாக தெரிவித்தார். கூடுதலாக இந்த மையத்தின் மேல்தளத்தில் விசாலமான ஹால் இருப்பதாகவும், இங்கு மீடியா தொடர்பான பயிற்சிகள், கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தேவையான திறனறிவு பயிற்சி மையங்கள் விரைவில் துவங்க உள்ளதாக தெரிவித்தார். தமிழக கேரளா எல்லை அருகே இயற்கை சூழ்ந்த பகுதிகளுக்கு இடையே அமைந்துள்ள ஹார்மனி கன்வென்ஷன் சென்டர் அனைத்து விழாக்களுக்கும் நல்ல வசதிகளுடன், குறிப்பாக விசாலமான டைனிங் ஹால், காற்றோட்டமான விருந்தினர்கள் தங்கும் அறை, பாதுகாப்பான சூழல் என அனைத்து வசதிகளும் இருப்பதால் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற மக்களின் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற இடமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. விழாவில் நல்லறம் அறக்கட்டளை தலைவர் அன்பரசன் உள்பட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் வந்து எனக்கு ரொம்ப பழக்கமான இடம். நான் ரொம்ப கொஞ்ச நாளாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே கோயம்புத்தூரில் தான் தங்கி இருந்தது. தடாகம் ரோட்டில் நான் அங்கே தான் தங்கி இருந்தது. அதுக்கப்புறம் சென்னையில் போய் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் சென்னையிலும், அதுக்கப்புறம் கேரளாவில் போய் மறுபடியும் அங்கே தான் இப்போ ஐ எம் லிவிங் இன் கேரளா, இன் கொச்சின். இன்றைக்கு வந்து இந்த இடம், இந்த இனாகுரேஷன் பண்ணுறதுக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. மிஸ்டர் மனோஜ் has invited. I am so happy that this place is going to be a media school in the future. So that would be a great step for the young generations to come and study filmmaking. Even in Tamil Nadu and Kerala, there are new generation movies are coming in, and this kind of an institution will help them to go forward in their career. Like, so that is the main thing I am associating with them in the future as an advisor for their future institution and film school. So happy they invited here, and thank you for meeting all of you. தமிழ் படங்களும் பார்ப்பாரு. ஈவன் ஓடிடியில் தியேட்டரில் போகிறேன்னா கூட ஓடிடியில் வந்து பார்ப்பாரு. நான் வந்து ஒரு 15 வருஷமாக சென்னையில் தான் தங்கியிருந்தது. அப்போ அதனால எனக்கு ரொம்ப க்ளோஸ். இந்த இண்டஸ்ட்ரி கூட, தமிழ் இண்டஸ்ட்ரி கூட ரொம்ப க்ளோஸ். I was supposed to do a few Tamil films also. One was Guna. I was supposed to direct Guna, but somehow it didn't happen because of my busy schedule in Malayalam that time. Then I tried one more film in Tamil. I started, that was Nanba, which didn't complete it there in Tamil. Then I made it in Malayalam as Summer in Bethlehem. So that kind of a connection I have with Tamil industry. Still, I would like to do a Tamil film in the future. അങ്ങനെ എല്ലാവരും நிறைய பேர் எப்படி சொல்லுவார், அந்த டைமில் இருந்த மாதிரி இமோஷனல் ஃபேமிலி ட்ராமாஸ் இப்போ இல்லை இது மாதிரி. அது வந்து நியூ ஜென்ரேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் தேர் வாட்சிங் தேர் ஓன் movies which entertain them, like action movies, comedy movies. அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்களை அவருக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள படங்கள் தான் இப்போ தியேட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆடியன்ஸ் இஸ் யங்ஸ்டர்ஸ். ஸோ வி ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை தேர் இன்ட்ரெஸ்ட். ஸோ தட் இப்போ மலையாளத்தில் வந்து ரொம்ப சீரியஸாக படம் பண்ணால் முதல் பிகினிங் டேஸில் தேர் won't be people won't come. Family audience will come only late after knowing about the movie, the result of the movie,
when they hear good about the movie, only they come to the theaters. Family audience will wait for the result of the movie, how it is. But youngsters will come the first day, and if it is a very serious family emotional movie, I don't think they will support that kind of a movie nowadays. Tamilum, Malayalam, they are making very good films. Tamil is nowadays പുതിയ ഡയറക്ടേഴ്സ് വന്ന് നിറയെ നല്ല പടങ്ങൾ ചെയ്തിട്ടേ ഇருக்கு. ഈവൻ പഴയ ആൾക്കാർ പോലും വെற்றிമാരൻ മാതിരിയെല്ലാമുള്ള ഡയറക്ടേഴ്സ് വന്നിട്ട് they are making very different movies in Tamil. Paranjit, all of them are doing wonderful movies. മലയാളത്തിൽ കൂടെ പുതിയ ജനറേഷൻ ഡയറക്ടേഴ്സ് വന്നിട്ട് നല്ല സിനിമകൾ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. So I think we can be proud of our Malayalam industry and also of Tamil industry because the South India is making good films nowadays. അത് അവരുമായിട്ടൊരു സിനിമ ചെയ്യാൻ കിട്ടുന്ന ചാൻസ് ഇസ് വെരി വലിയ സന്തോഷമുള്ള കാര്യമാണ്. ഫ്യൂച്ചറിൽ അങ്ങനെ ഒരു സിനിമ നമ്മുടെ മനസ്സിലുണ്ട്, അദ്ദേഹത്തിൻ്റെ മനസ്സിലുണ്ട്. അദ്ദേഹമായിട്ടൊരു സിനിമ വളരെ താമസിക്കാതെ ചെയ്യും. മമ്മൂട്ടിയുമായിട്ട് ഒരു സിനിമ ചെയ്യാനുള്ളൊരു ഡിസ്കഷൻസ് നടക്കുന്നുണ്ട്. സോ